ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் காலையில் நைட்டு வச்ச சாம்பார், எள்ளுப்பொடி, 5-6 சின்ன வெங்காயம் வச்சு நம்ம பழைய சாதம் தான் இன்றைக்கி காலையில் எல்லாருமே சாப்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வெயில் ரொம்ப இருக்குது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக எல்லாருமே பழைய சாதம் எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே நார்மலாகவே எனக்கு பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன காம்பினேஷன்னாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பாராக இருந்தாலும் ஓகே தான், எள்ளுப்பொடியாக இருந்தாலும் ஓகே தான், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மோர் வத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை மிளகா நமக்கு மோரில் கீரி கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு வைப்போம் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம மத்தியாலம் எங்கேயாவது போயிட்டு வந்து நம்ம இந்த சாப்பாடும் அந்த மோர் வத்தலும் வச்சு சாப்பிடும்போது ஐயோ அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வீட்டில் இருக்கும்போது எங்கேயாவது போயிட்டு வெளியில் வந்து மத்தியாலம் இருக்கும்போது அந்த மாதிரி சாப்பிடுவோம். அம்மா மோர் வத்தல் வறுத்து தருவாங்க, சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். பழைய சாப்பாடும் கூட நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும். என்ன காம்பினேஷனாலும் பிடிக்கும். துவையல் அரைச்சா அம்மியில் அரைச்சி துவையல் தருவாங்க, எல்லா விதமான துவையலும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பழைய சாதம் எது பிரியாணியாக உனக்கு பழைய சாதமானு கேட்டால் நான் பழைய சாதம் தான் சொல்லுவேன். எனக்கு பிரியாணி கூட அந்தளவுக்கு பிடிக்காது, பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இந்த சாப்பாடுக்கு ரொம்ப அடிமைனா. இது இருந்தால் போதும் எனக்கு. ஒரு 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 கைப்பிடி சாதம், கொஞ்சம் அதோட தண்ணி நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இருந்தாலே போதும். ஒரு தொட்டுக்கு ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். நல்லா கரைச்சி சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபுல்லாக நிரம்பி நல்லா குளுமையாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்பவே பிடிக்கும் பழைய சாதம். யாருக்கெல்லாம் பழைய சாதம் பிடிக்கும், இப்படிலாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பழைய சாதத்தில் இருக்க நிறைய சத்துக்கள் இருக்குது. எல்லோரும் வெயில் டைம் கண்டிப்பாக பழைய சாதம் சேர்த்துக்கோங்க. தயிர் வச்சு மோர் வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சிலவங்க எதுவுமே இல்லாமல் வெறுங்கஞ்சி கூட 2 வெங்காயத்தை கடிச்சு கூட சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா கீரி உள்ளே போட்டு மணமாக இருக்கும், அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த சாப்பாடுக்கு வேறு எந்த சாப்பாடுமே இணை ஆகாது. பிடிச்சிருக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.